வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்தார் த.வே.க. தலைவர் விஜய். மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கன்னியாகுமரியில் கடல் நடுவில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் நேரில் விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டியடிப்பு, இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். மகர விளக்கு பூஜை, சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் காலமானார். பல்வேறு தலைவர்கள் இரங்கல். 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் மும்பை சிட்டி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் காமராஜர் கல்லூரியில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உயர்கல்வியில் தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே முதன்மையான இடத்தில் உள்ளதாகவும், பெண்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் தங்களது சொந்த பொருளாதார வளத்துடன் இருக்க வேண்டும் என்பது பெரியாரின் கனவு என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்துக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது என்றும், பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டத்தின் மூலம் நிறைவேற்றி உள்ளதாக கூறிய அவர், உயர்கல்வி பெறாத பெண்களே இல்லை என்ற நிலை வரும் வரை ஓய மாட்டேன் என்று தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து முறையிட சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியை த.வே.க. தலைவர் விஜய் சந்தித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை இன்று காலை வெளியிட்டிருந்தார். அந்த கடிதத்தில் கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு ஒரு அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் வேதனைக்கும் ஆளாவதாக தெரிவித்திருந்தார். மேலும் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் என்றும், எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து முறையிட சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்தித்தார். அப்போது வன்கொடுமை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆளுநரிடம் மனு அளித்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரியில் கடல் நடுவில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். கன்னியாகுமரியில் கடலின் நடுவே பாறையில் கம்பீரமாக காட்சி தரும் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அரசு சார்பில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று முதல் 2 நாட்கள் நடைபெறும் வெள்ளி விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். வெள்ளி விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சி இன்று மாலை தொடங்குகிறது. இதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மதியம் கன்னியாகுமரி வருகிறார். பின்னர் மாலை 4:30 மணிக்கு பூம்புகார் படகு குழாமுக்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள மணல் சிற்பத்தை பார்வையிடுகிறார். அதன் பிறகு படகு மூலம் சென்று திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு பாத மலருக்கு மலர் அஞ்சலி செலுத்துகிறார். பின்னர் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தையும் பூம்புகார் நிறுவனத்தின் கைவினைப் பொருட்கள் அங்காடியையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். இதனால் கன்னியாகுமரி சுற்றுலா தலம் விழாக்கோலம் போன்றுள்ளது. மேலும் முதலமைச்சர் வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தினர் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரத்தை சேர்ந்த பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறது. ஆணையத்தின் உறுப்பினர்கள் மம்தா குமாரி, ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை கண்டு மனவேதனை அடைந்ததாகவும், பெண்களுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் துணை நிற்பேன் என த.வே.க. தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் குற்றங்கள் என
பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு வேதனை அடைந்ததாகவும், நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே என்று பதிவிட்டுள்ளார். மேலும் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் துணை நிற்பேன் என்றும், பாதுகாப்பான தமிழகத்தை படைப்பதற்காக உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என கடிதத்தில் பதிவிட்டுள்ளார். PSLV C-60 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று இரவு விண்ணில் ஏவப்பட உள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணி அளவில் விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று இரவு 8:58 மணிக்கு தொடங்கியது. இந்த நிலையில் பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்றுவட்டார பாதையில் சுற்றக்கூடிய 440 கிலோ எடை கொண்ட ஸ்பேடக்ஸ் A, ஸ்பேடக்ஸ் B என்ற 2 சிறிய செயற்கைக்கோளை சுமந்தபடி செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. PSLV C-60 ராக்கெட் இந்த ராக்கெட் இன்று ஏவப்பட உள்ள நிலையில் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் ராக்கெட் ஏவுதலின் போது கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவையில் நடைபெற்ற மண்டல மாநாட்டில் தமிழ்நாடு மின்சார மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கோவையில் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்பில் மண்டல மாநாடு கொங்கு மண்டல தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது. மாநாட்டை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலன் வாரியத்தின் தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு கொடியேற்றி துவக்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு மின்சார மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 3.5 ஆண்டுகளில் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்த திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிடாரிப்பட்டி ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை அமைச்சர் P. மூர்த்தி திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் கிடாரிப்பட்டி ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 11,97,000 மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் P. மூர்த்தி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாவட்ட கவுன்சிலர் நேரு பாண்டியன், கிடாரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஹேமலதா மதிவாணன், துணைத் தலைவர் வீரணன், வளையப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தீபா தங்கம், வல்லாளப்பட்டி பேரூர் கழக செயலாளர் கார்த்திகேயன், ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜேந்திர பிரபு, ராஜராஜன், இந்திரா காந்தி, சாந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் அனுமதியின்றி அரசுக்கு சொந்தமான இடத்தில் விலை உயர்ந்த மரங்களை வெட்டி விற்பனை செய்யும் மர்ம நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் செயல்பட்டு வரும் அரசு பீங்கான் தொழில்பேட்டையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த மரங்கள் உள்ளன. இந்த நிலையில் எவ்வித அனுமதியும் இன்றி மர்ம நபர்கள் மரங்களை வெட்டி விற்பனை செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி மரத்தை வெட்டி விற்பனை செய்யும் மர்ம நபர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தவறு நடக்காத வகையில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே போலி மருத்துவம் பார்த்து வந்த முதியவரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டுக்கு அடுத்த பாலூர் கிராமத்தை சேர்ந்த 11 வயது சிறுவன் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த 65 வயது மதிக்கத்தக்க முதியவர் சிறுவனிடமும் அவருடைய பாட்டியிடமும் தான் ஒரு மருத்துவர் என அறிமுகம் செய்துள்ளார். பின்னர் சிறுவனை பரிசோதித்த அவர் சிறுவனுக்கு சளி பிடித்துள்ளது என்றும் ஊசி போட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய அவர்கள் அந்த நபர் ஊசி செலுத்த அனுமதித்தனர். இதை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் சந்தேகம் அடைந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற பாலூர் போலீசார் சிறுவனை ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் காஞ்சிபுரம் அடுத்த மின்நகர் பகுதியை சேர்ந்த பெரோஸ்கான் என்பதும் போலி மருத்துவரான இவர் இருசக்கர வாகனத்தில் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று சிகிச்சை அளித்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து பெரோஸ்கானை கைது செய்த போலீசார் அவரை செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரக்கோணம் நகரம் மற்றும் தாலுகா மருந்து வணிகர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக 15 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரம் மற்றும் தாலுகா மருந்து வணிகர்கள் சங்கத்தின் 15வது பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மருந்து வணிகர்கள் சங்கத்தின் தலைவர் ஹரிகுமார் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மறைந்த மூத்த நிர்வாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தின் இறுதியில் அடுத்த ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இதில் தலைவராக அசோக்குமார், செயலாளராக குலசேகரன், பொருளாளராக தாமோதரன், கௌரவ தலைவராக ஹரிகுமார் மற்றும் ஆலோசகராக ஆர். வெங்கட்ராமன் உள்பட 15 பேர் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மருந்து கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர்.
சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த புத்தக கண்காட்சி ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 48வது புத்தக கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புத்தக கண்காட்சி 27ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி வரை 17 நாட்கள் நடைபெறவுள்ளது. கண்காட்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து புத்தகங்கள் வாங்குவதற்கு வாசகர்கள் அதிக அளவில் வருகின்றனர். வேலை நாட்களில் மதியம் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியில் பங்கேற்க 10 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும், பள்ளி மாணவர்களுக்கு இலவச அனுமதி எனவும், 10% தள்ளுபடியில் புத்தகங்கள் வாசகர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 900 அரங்குகளில் அரசியல், கலை, இலக்கியம், ஆன்மீகம், கவிதை, சிறுகதை, நாவல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகுவதற்கு நூல்கள், பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நூல்களும் இடம்பெற்றுள்ளன. புத்தக கண்காட்சியின் நிறைவு நாளில் மகாதேவன் கலந்து கொள்ள உள்ளார். கடந்த ஆண்டு விற்பனையானதை விட இந்த ஆண்டு புத்தகங்கள் அதிக அளவில் விற்பனையாகும் என பாப்பாச்சி நிறுவனத்தினர் எதிர்பார்க்கின்றனர். இது தொடர்பாக எழுத்தாளர் பாரதிநாதன் தெரிவிக்கையில், சேலத்தில் நடைபெற்ற சமூக நீதி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சேலம் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் இடங்கணசாலை நகர திமுக சார்பில் இந்திய அளவிலான சமூக நீதி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 20 கிலோமீட்டர் தொடங்கி 2 கிலோமீட்டர் வரை பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சமூக நீதியை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, கோவை, மதுரை, திருப்பூர், விழுப்புரம், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், பெங்களூரு, புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள், மாணவ மாணவிகள், சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு முறையே 25,000, 15,000, 7,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழை செல்வ கணபதி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சேலம் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சம்பத்குமார், சுந்தரம், இடங்கணசாலை நகர திமுக செயலாளர் செல்வம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஈரோடு அருகே நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. ஈரோடு மாவட்டம் பவானி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பவானி ஹாக்கி கிளப் சார்பில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 30க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற போட்டியில் இறுதி ஆட்டத்தில் தமிழ்நாடு மேற்கு மண்டல காவல்துறை அணியினரை எதிர்த்து மதுரை திருநகர் ஹாக்கி கிளப் அணியினர் மோதினர். இந்த ஆட்டத்தில் 2 அணிகளும் தலா 2 கோல்கள் அடித்த நிலையில் போட்டி சமநிலையில் முடிந்தது. இதையடுத்து 2 அணியினருக்கும் இடையே நடைபெற்ற டை பிரேக்கர் சுற்றில் மதுரை திருநகர் ஹாக்கி கிளப் அணியினர் 2 கோல் அடித்த நிலையில் தமிழ்நாடு காவல்துறையினர் 3 கோல்களை அடித்து வெற்றி பெற்றனர். இதையடுத்து வெற்றி பெற்ற காவல்துறை அணியினருக்கு 25,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த மதுரை திருநகர் ஹாக்கி கிளப் அணியினருக்கு 20,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. சங்ககிரியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி பரிசு கோப்பைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள அக்கமாப்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் பேரூர் திமுக சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 32 அணிகள் பங்கேற்ற போட்டியை சேலம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி துவக்கி வைத்தார். இப்போட்டிக்கு சேலம் மேற்கு மாவட்ட திமுக அவைத் தலைவர் தங்கமுத்து தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் சுந்தரம், பேரூர் செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த ECCA அணிக்கு முதல் பரிசாக 20,000 ரூபாயும், தொடர்ந்து 2ஆம் இடம் பிடித்த டைட்டன்ஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு 15,000 ரூபாயும் கோப்பையும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி வழங்கினார். இதில் மாவட்ட கலை இயக்கிய பேரவை அமைப்பாளர் சரவணன், சங்ககிரி பேரூராட்சி மன்ற தலைவர் மணிமொழி முருகன், பேரூராட்சி துணைத் தலைவர் அருண் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் சென்னை வன்னியர் குல சத்திரிய மகா சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை வன்னியர் குல சத்திரிய மகா சங்கத்தின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியர் குல சத்திரிய மகா சங்கத்தின் தலைவருமான பலராமன் தலைமையில் 136வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் உள்ளூர் செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா ராமகிருஷ்ணன் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உள்ளூர் செயலாளர் மகா சங்கத்தின் பிரபு நாயகர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வன்னிய குல சத்திரிய மகா சங்கத்தின் தலைவர் பலராமன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில்,
மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட பொது அறக்கட்டளை பதிவு செய்து மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் பொது அறக்கட்டளைக்கான சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசை 2018ஆம் ஆண்டு அறிவுறுத்தியது. அந்த அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசு வன்னியர்களுக்கு ஒன்றும் மற்றவர்களுக்கு ஒன்றும் என இருவேறு சட்டங்கள் நிறைவேற்றியது. எனவே தமிழக அரசு கொண்டு வந்து திரும்ப பெற்ற தமிழ்நாடு பொது அறக்கட்டளைகள் சட்டம் 2020 மீண்டும் கொண்டு வந்து அதில் வன்னியர்களின் பொது அறக்கட்டளைகளையும் சேர்க்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக் கொள்கிறது. தர்மபுரியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கும் தன் ஆர்வலர்கள் உள்ளிட்டோருக்கு பாராட்டு விழா மற்றும் பசுமை விருதுகள் வழங்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா கேசவகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சூழியல் ஆய்வாளர் கோவை சதாசிவம், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இயற்கையை பாதுகாப்பது குறித்து மரக்கன்றுகள் நட்டு பராமரிப்பது குறித்தும் விளக்கம் உரையாற்றினர். இதில் இயற்கை மீது ஆர்வம் கொண்டு சமூக ஆர்வலர்கள், மரக்கன்று நட்டு பராமரிக்கும் தன் ஆர்வலர்கள், மாணவர்களுக்கு பசுமையை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரக்கன்றுகள் மற்றும் அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலருக்கு பாராட்டு விழா மற்றும் பசுமை விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் பசுமை ஆசிரியர் சங்கர், முன்னாள் பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் குணசேகரன், முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் பொன்முடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடக்குப்பட்டு தனியார் அகாடமி வளாகத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் 400 மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடக்குப்பட்டு தனியார் அகாடமி வளாகத்தில் விதைகள் தன்னார்வ அமைப்பின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா, 4ஆம் ஆண்டு 1,00,000 பனை விதைகள் நடவு நிறைவு விழா மற்றும் 400 மாணவர்களுக்கு விருது வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு விதைகள் தன்னார்வ அமைப்பு தலைவர் பசுமை சரண் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பொருளாளர் டாக்டர் தேவராசன் பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் தனியார் அகாடமி முதல்வர் ஆனந்த், வியாபாரிகள் சங்க மாவட்ட செயலாளர் டாக்டர் வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெற்ற சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆராதனை விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பங்கேற்றார். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆராதனை விழா மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் சார்பில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற ஆராதனை வைபவத்தில் மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பதாகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பால், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேதாச்சாரியார்களின் வேத மந்திரம் முழங்க கலச புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்று விக்கிரகத்துக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. விழாவின் போது பல்வேறு துறைகளில் சிறந்து திகழும் 6 பேருக்கு ஸ்ரீ மகா பெரியவா விருதினை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வழங்கி கௌரவித்தார். கத்தோலிக்க திருச்சபையின் உலக தலைவர் போப் பிரான்சிஸ் அறிவித்ததை அடுத்து மதுரை கீழவாசல் CSI தேவாலயத்தில் யூபிலி ஆண்டை போதகர் ராஜா ஸ்டாலின் துவக்கி வைத்தார். கத்தோலிக்க திருச்சபையின் உலக தலைவர் போப் பிரான்சிஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டாக கொண்டாடும்படி அறிவித்துள்ளார். அதன் துவக்கமாக மதுரை கீழவாசல் CSI தேவாலயத்தில் இறைமக்கள் பங்கேற்ற பேரணியை போதகர் ராஜா ஸ்டாலின் ஜெபம் செய்து துவக்கி வைத்தார். மதுரை உயர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, தற்போதைய மதுரை உயர் மறைமாவட்ட பரிபாலகர் அந்தோணிசாமி சபரிமுத்து ஆகியோர் தலைமையில் கீழவாசல் CSI தேவாலயத்தில் இருந்து புறப்பட்ட பேரணி கீழவாசல் தூய மரியன்னை பேராலயத்தில் நிறைவு பெற்றது. அங்கு திருச்சிலுவை மந்திரிக்கப்பட்டு அதன் பின்னர் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு யூபிலி ஆண்டை போதகர் ராஜா ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதில் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பங்கு இறை மக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் வரை யூபிலி ஆண்டாக கடைபிடிக்க கிறிஸ்தவ மக்கள் தயாராகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பதினோராவது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் மும்பை சிட்டி, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் இன்று மோதுகின்றன. 13 அணிகளுக்கு இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் மும்பையில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை சிட்டி, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் மோதுகின்றன. இதுவரை 12 ஆட்டங்களில் விளையாடி உள்ள மும்பை சிட்டி 5 வெற்றி, 5 டிரா, 2 தோல்வியுடன்
புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதேபோல் 12 ஆட்டங்களில் வெளியேறியுள்ள நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி 5 வெற்றி 3 டிரா 4 தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் நேற்று காலமானார். அமெரிக்காவின் 39வது அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டர் தன்னுடைய 100வது வயதில் காலமானார். 1977 முதல் 1981 வரை அமெரிக்க அதிபராக இருந்த இவர் 2002இல் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றார். தனது பதவி காலத்திற்கு பிறகு மற்ற அமெரிக்க அதிபர்களை விட நீண்ட காலம் வாழ்ந்தவர் ஜிம்மி கார்ட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட ஜிம்மி கார்ட்டர் நேற்று காலமானார். ஜார்ஜியா மாகாணம் பிலின்ஸ் நகரில் உள்ள அவரது வீட்டில் ஜிம்மி காலமானதாக குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஜிம்மி கார்ட்டர் மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 7,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய் 90 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 99,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 12 புள்ளிகள் குறைந்து 78,686 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 15 புள்ளிகள் குறைந்து 23,797 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்தார் த.வே.க. தலைவர் விஜய். மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கன்னியாகுமரியில் கடல் நடுவில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் நேரில் விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டியடிப்பு, இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். மகர விளக்கு பூஜை, சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் காலமானார். பல்வேறு தலைவர்கள் இரங்கல். 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் மும்பை சிட்டி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.